மே 18ஆம் தேதி CSK மற்றும் RCB அணிகளுக்கு இடையில் நடைபெறவிருக்க போட்டி ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படும் போட்டியா இருக்கு. இந்த நிலையில இதுக்கு முன்னாடி மே 18ஆம் தேதி நடைபெற்ற போட்டிகள்ல விராட் கோலியின் ஸ்கோரை இணையதளங்கள்ல பகிர்ந்து வராங்க RCB ரசிகர்கள். 2013 மே 18ஆம் தேதி CSKவிற்கு எதிரான போட்டியில கோலி 56 ரன்களை விளாசி இருக்கார். 2014 மே 18ஆம் தேதி CSKவுக்கு எதிரான போட்டியில 27 ரன்கள்ல ஆட்டம் இழந்திருக்கார். 2016 மற்றும் 2023 மே 18 அன்று பஞ்சாப் மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகளுக்கு எதிரான போட்டியில சதம் அடிச்சு மிரட்டி இருக்காரு கோலி. இந்த 4 போட்டிகளையும் RCB அணி ஜெயிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அபாரமான ரெக்கார்டை வச்சிருக்க கோலியின் பெர்ஃபார்மன்ஸ் வர்ற 18ஆம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க ரசிகர்கள். இங்கிலாந்து வீரர்களான சாம் கரன், ஜானி பேஸ்டோ, லிவிங்ஸ்டோன் உள்ளிட்டோர் உலகக்கோப்பைக்காக பஞ்சாப் அணியில் இருந்து விலகி தாய்நாட்டுக்கு கிளம்பி இருக்கிற நிலையில காயம் காரணமா ரபாடா மற்றும் ஷிகர் தவான் IPL போட்டிகளில் இருந்து விலகி இருக்காங்க. கிறிஸ் வொர்க்ஸும் தனிப்பட்ட காரணங்களால விலகி இருக்கார். இந்த நிலையில வர்ற 19ஆம் தேதி நடைபெறவிருக்க பஞ்சாப் அணியின் கடைசி லீக் போட்டியில இந்த 6 வீரர்கள் இல்லாம களமிறங்க இருக்கு பஞ்சாப் கிங்ஸ். IPL தொடர்ல இன்னைக்கு நடக்கவிருக்க போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்ளவிருக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி. குஜராத் அணி ஏற்கனவே பிளே ஆஃபிற்கான வாய்ப்பை இழந்துவிட்ட நிலையில இந்த ஆட்டத்துல ஜெயிச்சாலும் அது குஜராத் அணிக்கு ஆறுதல் வெற்றியாகவே இருக்கும். இந்த போட்டியில நல்ல ரன் ரேட்ல சன்ரைசர்ஸ் அணி ஜெயிச்சா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பிளே ஆஃபிற்கு போறது எளிமையாகும். இந்திய அணியின் கேப்டனா வீரர்கள் அனைவரும் ஒரே பாதையில பயணிக்கணும்னு எதிர்பார்க்கிறதா சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. மேலும் தனிப்பட்ட சாதனைகளுக்காக விளையாடாம வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து அணிக்காக விளையாடி இந்திய அணியை டேபிள் டாப்ல கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.